அனைவருக்கும் வணக்கம். ஸோ, இந்த பாலிசி நோட்ல என்ன துறைய பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஸ்பெஷல் புரோகிராம் இம்ப்ளிமென்டேஷன் டிபார்ட்மென்ட் அப்டின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஒரு புதிய துறைய பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? "எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில்" அப்டின்னு சொல்றாங்க. என்ன பொருள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரிடத்திலும் நிகழ்கின்றவை எல்லாவற்றையும் எக்காலத்திலும் விரைந்து அறிதல் அரசனுக்குரிய தொழிலாகும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கிறாங்க. ஸோ, அவங்க மக்கள் மத்தியில என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத ஒற்றர்கள கொண்டு தெரிஞ்சுக்கிறது அரசனுடைய தொழில். வேந்தனின் தொழிலாக திருவள்ளுவர் சொல்றார். சரி, அந்த ஒரு துவக்கத்தோட நம்ம முன்னுரைக்கு போனோம் அப்படின்னா, என்ன சொல்றாங்க? இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, பெருசா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள தான் சொல்றாங்க. ஸோ, இந்த டிபார்ட்மெண்ட்ட பத்தின அறிமுகத்த குடுக்கறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டோட நிலைய ஒரு 2 பாயிண்ட்ல சொல்றாங்க. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் வைஸ் பார்க்கிறப்ப, மக்கள் தொகை அடிப்படையில பார்க்கிறப்ப 6வது பெரிய மாநிலமாக இருக்கு. அப்படி இருந்தாலுமே, நம்ம பொருளாதார அடிப்படையில 2வது பெரிய மாநிலமாக இருக்கும். இந்தியாவோட 12 பெரிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு தனிநபர் ஜிடிபிய பொறுத்தவரைக்கும் பார்க்கிறப்ப, ஓகேங்களா? ஜிடிபி பெர் கேப்பிட்டாவ பொறுத்தவரைக்கும் பார்க்கிறப்ப, நம்ம 4த் ஹையஸ்ட் ஸ்டேட்டா இருக்கும். ஓகேங்களா? ஜிடிபி பெர் கேப்பிட்டா அடிப்படையில பார்க்கிறப்ப, நம்ப 4வது பெரிய மாநிலமாக இருக்கும். ஸோ இந்த துறைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா திட்டங்களுடைய இம்ப்ளிமென்டேஷன மானிட்டர் பண்றாங்க அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அதிலயும் புதுசா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில திட்டங்கள இம்ப்ளிமென்ட் பண்றதே இவங்க தான். சரிங்களா? கலைஞர் கலைஞருடைய மகளிர் உரிமை திட்டம், நான் முதல்வன் திட்டம், டிஎன் விசேஃப் அப்படிங்கிற பெண்களுக்கான இந்த திட்டம், இந்த மாரி நெறைய திட்டங்கள இந்த டிபார்ட்மெண்ட் இம்ப்ளிமென்ட் பண்றாங்க. ஸோ இந்த பாலிசி நோட் ஃபுல்லாவே பார்த்தோம்னா, இந்த துறைக்கு கீழ இருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்கள தான் பார்க்க போறோம். சரிங்களா? என்னென்ன மாரியான திட்டங்கள் இவங்களுக்கு கீழ வருது அப்படிங்கிறது தான். அதுல முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டம். ஓகேங்களா? இந்த கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டம் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துடைய திட்டங்கள் கிரவுண்ட் லெவல்ல எப்படி நடைமுறைப்படுத்தப்படுது? அத எவாலுவேட் பண்றதுக்கு, அத மதிப்பீடு செய்வதற்காக தான் இந்த ஒரு திட்டத்த தொடங்கி வச்சிருப்பார் நம்ம முதலமைச்சர். சரிங்களா? கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் நமக்கு முன்னாடி கிளஸ்டர்ஸா வந்து இந்த ஆய்வுகள்ல வந்து நடத்தப்படும். குரூப்பா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இனிஷியலா இந்த திட்டம் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, கிளஸ்டர்ஸா தான் வந்து இந்த திட்டத்துக்கு கீழ மாவட்டங்கள ஒருங்கிணைச்சு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய திட்டங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்த்திருப்பாங்க. ஆனா போக போக பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தையும் தனித்தனியா வந்து ஆய்வு பண்றாங்க. மதிப்பீடு பண்றாங்க. அதான் இந்த கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்துடைய சிறப்பம்சம். சரிங்களா? ஸோ இந்த திட்டத்த பொறுத்தவரைக்கும் எப்ப வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023ல கொண்டு வந்திருப்பாங்க. ஜனவரி 2023ல வந்திருக்கும். அடுத்தது மாவட்ட கண்காணிப்பு பிரிவு. டிஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் யூனிட் அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசாங்க திட்டம் மாவட்ட அளவுல எப்படி நடைமுறைப்படுத்தப்படுது அப்படிங்கிறத மானிட்டர் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மாவட்ட கண்காணிப்பு பிரிவு அப்படிங்கிறது. யாருக்கு கீழ வொர்க் பண்றாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாவட்ட ஆட்சியருக்கு கீழ வொர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ புள்ளியியல் துணை இயக்குனர் அவர்கள் தான் வந்து இதனுடைய ஆ தலைவராக இருப்பாங்க. சரிங்களா? டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இதனுடைய தலைவராக இருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் யூனிட்ட வழிநடத்துறவங்க. சரியா? அடுத்ததா ஐகானிக் ப்ராஜெக்ட்ஸ் முதன்மை திட்டங்கள். தமிழக அரசாங்கம் ஆல்ரெடி நடைமுறையில இருக்கக்கூடிய திட்டங்கள். அதுல ஒரு சில விஷயங்கள ஐகானிக் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ முதன்மை திட்டங்களாக முதல்ல ஒரு 155 திட்டங்கள் ஐ மீன் அ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏறக்குறைய 300 ப்ராஜெக்ட்ட வந்து இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஐகானிக் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 300 திட்டங்கள வந்து இதற்கு கீழ சேர்த்திருக்காங்க. சரியா? அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டம். இந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டத்த நம்ம முதலமைச்சர் சட்டப்பேரவையில விதி எண் 110க்கு கீழ அறிவிச்சிருப்பார். எப்ப அறிவிச்சிருப்பாருன்னா, மே 7ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு இந்த ஒரு திட்டத்த அறிவிச்சிருப்பார். ஓகேங்களா? உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ன பண்றாங்க இந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அவரு சட்டமன்றத்துல இந்த திட்டத்த அறிமுகப்படுத்துறப்ப, சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே ஒரு கோரிக்கைய வச்சிருப்பார். என்ன கோரிக்கை அப்டின்னா, ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அவங்களோட தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள வந்து ஆராய்ச்சி பண்ணி, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லயே மிக முக்கியமான 10 பிரச்சனைகள தேர்ந்தெடுத்து, அந்த 10 பிரச்சனைகள பத்தி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் கிட்ட அந்த 10 பிரச்சனைகள பத்தின லிஸ்ட்ட குடுக்க சொல்லியிருப்பாரு.
சோ அந்த மாவட்ட ஆட்சியர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த திட்டங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்யப்பட்டிருக்கா? இல்ல அந்த பிரச்சனைகள சரி செய்யறதுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? இன்கேஸ் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா, எந்த நிலையில அந்த நடவடிக்கைகள் வந்து இருக்கு? இல்ல நடவடிக்கையே எடுக்கப்படல அப்படின்னா, எந்த துறைக்கு இந்த பிரச்சனைய நம்ம பரிந்துரை செய்யலாம்? இது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி அந்தந்த கன்சர்ன்ட் டிபார்ட்மென்ட்க்கு அனுப்பி வைப்பாங்க. சரிங்களா? இதுதான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். 2022ஆம் ஆண்டு ஆ அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழ ஒவ்வொரு எம்.எல்.ஏவும் அவங்க தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 10 முக்கிய பிரச்சனைகள பத்தி யார்கிட்ட குடுக்கணும்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கிட்ட குடுக்கணும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். சமீபத்தில கூட நடந்து முடிஞ்ச சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடர்ல பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துக்கு கீழ நீங்க என்ன நடவடிக்கைகள எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேட்டிருப்பார். அதற்கு நம்ம முதலமைச்சர் இந்த மாரியான திட்டங்கள எடுத்திருக்கோம்னு நம்ம எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட சொல்லியிருப்பார். சரிங்களா? சோ, ரைட். அடுத்தது. வடசென்னை வளர்ச்சி திட்டம். போன பட்ஜெட் 2024 பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். அந்த திட்டத்தையும் இவங்க தான் வந்து செயல்படுத்துறாங்க. வடசென்னைய வந்து அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மென்ட் ஒட்டுமொத்த ஒரு வளர்ச்சிய கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது போன பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப். இங்க எக்ஸாம்லாம் கூட நடத்துவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சோ இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிறது யங் பெர்சன்ஸ், யங் புரொஃபஷனல்ஸ் ஓகேங்களா? அவங்க நெறைய டிஃபரெண்ட் பேக்கிரவுண்ட்ஸ்ல இருந்து வருவாங்க இல்லையா? சோ அந்த யங் புரொஃபஷனல்ஸோட ஹெல்ப்ப எதுக்காக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அரசாங்கத்தோட திட்டங்கள்லாம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுது? அந்த மாரியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன கலெக்ட் பண்ணணும். மக்களோட இன்டராக்ட் பண்ணி இருக்கக்கூடிய பிரச்சனைகள ஐடென்டிஃபை பண்ணி, அத ஒரு ஆடிட் பண்றது, டயக்னோஸ் பண்றது, இந்த மாரியான ஒரு விஷயங்களுக்காக தான் இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிற புரோகிராமே இருக்கு. ஓகேங்களா? யங் புரொஃபஷனல்ஸ செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரெய்னிங்க குடுக்குறாங்க. ட்ரெய்னிங்க குடுத்ததுக்கு அப்புறமா, அ கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்குன்றத ஸ்டடி பண்றாங்க. அவங்கள யூஸ் பண்ணி. சரிங்களா? சோ இந்த ஒரு திட்டத்த செயல்படுத்துறதுக்கான அகாடமிக் பார்ட்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோடல் ஏஜென்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட் திருச்சிராப்பள்ளி. ஓகேங்களா? இவங்க தான். சரியா? சோ அங்க தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்களுக்கு வந்து ரூ. 65,000 வந்து மந்த்லி ரெம்யூனரேஷன் மாசம் மாசம் குடுப்பாங்க. அதே மாரி ஒரு ரூ. 10,000 வந்து அலவன்ஸ் அடிஷனல் அலவன்ஸா வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு 2 வருஷம் புரோகிராமு. முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வந்து குடுப்பாங்க. எதுல அப்டின்னா, பப்ளிக் பாலிசி அண்ட் மேனேஜ்மென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. பிஜி சர்டிபிகேட் வந்து குடுப்பாங்க. சரியா? ஒரு கோர்ஸ் மாரி தான். சரியா? நெக்ஸ்ட் தமிழக அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான பிளாக்ஷிப் ஸ்கீமா இருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற இந்த திட்டம். சோ இந்த திட்டத்த வந்து அறிமுகப்படுத்துறப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியாரோட எழுத்துக்கள வந்து குடுத்திருக்காங்க. "பெண்ணை அறிந்தவன் பெரியவன், பெண்ணை அறியான் அஃறினான்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த ஒரு திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2023ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில வச்சு நம்ம முதலமைச்சர் இந்த ஒரு திட்டத்த வந்து தொடங்கி வச்சிருப்பார். யாரோட பர்த்டே அப்பன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த தினம் அன்று இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்த தொடங்கி வச்சிருப்பார். சரிங்களா? சோ இந்த திட்டத்துக்கு கீழ தமிழகத்தில தற்போதைய பயனாளிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,50,00,000 கிட்ட ஓகேங்களா? 1.15 crore விமன் வந்து இது கீழ பெனிஃபிட் ஆகுறாங்க. மாதந்தோறும் ரூ. 1,000 அவங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு டைரக்ட்டா வழங்கப்படுது. சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாம கூடுதலா டூ யூ நோ கன்டென்ட் மாரி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்ல இந்தியாவோட ரேங்க் 127 சரியா? இதுவும் கூடுதலா தெரிஞ்சுக்கிறோம். ரைட். இந்த திட்டத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஃபர்ஸ்ட் ஏஜ் கிரைட்டீரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதாவது செப்டம்பர் 15, 2002க்கு முன்னாடி பிறந்தவங்க இதுக்கு எலிஜிபிள். பிஃபோர் செப்டம்பர் 15, 2002 சரிங்களா? அடுத்தது ஒரு குடும்பத்துல ஒரு பெண் உறுப்பினருக்கு தான் அந்த ரூ. 1000 அப்படிங்கிறது வழங்கப்படும். அதான் இங்க குடுத்திருக்காங்க. சோ எக்கனாமிக் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டு வருமானம் குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 2,50,000க்கு கம்மியா இருக்கணும். லேண்ட் ஹோல்டிங் இந்த நன்சை, புன்சை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. 5 ஏக்கர்ஸ் அப்படின்னா வெட்லேண்ட்னா 5 ஏக்கர்ஸ், ட்ரை லேண்ட்னா 10 ஏக்கர்ஸ் சரிங்களா? 10 ஏக்கர்ஸ் அப்படின்னா ட்ரை லேண்ட் சரியா? அடுத்தது அந்த குடும்பத்தோட அந்த எலக்ட்ரிசிட்டி கன்சம்ப்ஷன் கெப்பாசிட்டி நமக்கு வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ரீடிங்லாம் எடுக்குறாங்களா? ஸோ 3600 யூனிட்ஸ்க்கும் கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? வருஷத்துக்கு பெர் இயர்க்கு மந்த்துக்கு இல்ல பெர் இயர்க்கு 3600 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியோட கம்மியா செலவு பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? எலக்ட்ரிசிட்டி கன்சம்ப்ஷன் கம்மியா இருக்கணும். அடுத்தது கிரைட்டீரியா ஃபார் இன்எலிஜிபிலிட்டி. இப்ப எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் தான் கண்டிப்பா கேள்வியில கேட்பாங்க. ஓகேங்களா? 3 ஸ்டேட்மென்ட்டா கூட குடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2.5 லேக் கம்மியா இருக்கணும் ஆண்டு வருமானம். ஆ வெட்லேண்ட்னா 5 ஏக்கர், ட்ரை லேண்ட்னா 10 ஏக்கர். ஓகேங்களா? அடுத்தது எலக்ட்ரிசிட்டி வந்து 3600 யூனிட்ஸ்க்கும் கம்மியா இருக்கணும். இதெல்லாம் 3 முக்கியமான பாயிண்ட்.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்எலிஜிபிலிட்டி. என்ன இன்எலிஜிபிலிட்டி இருக்கு அப்டின்னா, ரூ. 2,50,000 மேல இருக்கக்கூடாது. ஓகேங்களா? உங்களோட சம்பளம். ஐ மீன் ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது. ஸோ 2.5 லேக் மேல இருந்தா அவங்க எல்லாருமே இன்எலிஜிபிள். அதே மாரி ஸ்டேட் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ், இந்தியாவோட மத்திய அரசாங்க ஊழியர்கள், அ பப்ளிக் செக்டார் பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள், பேங்க்ல ஒர்க் பண்றவங்க, லோக்கல் பாடிஸ்ல இருக்கிறவங்க, எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எம்.எல்.ஏ, எம்பி இல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள். இவங்க எல்லாமே இன்எலிஜிபிள். இவங்களுக்கெல்லாம் இந்த ரூ. 1000 அப்படிங்கிறது தரமாட்டாங்க. சரியா? அதே மாரி இந்த கார், ஜீப், டிராக்டர் இந்த மாரியான ஹெவி வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்கிறவங்களும் சொந்த பயணத்துக்காக, சொந்த யூசேஜ்க்காக, ஓன் யூஸ்க்காக வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த இது கிடைக்காது. அதே மாரி இப்ப நீங்க இன்கேஸ் பிசினஸ் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா, உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் ரூ. 50,00,000 மேல இருந்தாலும் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? ரூ. 50,00,000 மேல இருந்து நீங்க ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கீங்கன்னா, அப்போ உங்களுக்கும் அந்த ரூ. 1000 அப்படிங்கிறது வராது. சரியா? இதுதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு கீழ இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி, இன்எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். இப்ப பாலிசி நோட்னாலே ஃபேக்ட்ட தான் படிக்க போறோம். ஓகேங்களா? இப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும். சரியா? ரைட். தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மென்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. டிஎன் விசேஃப். டிஎன் விசேஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, 2030ஆம் ஆண்டுக்குள்ள $1,000,000,000 பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த இலக்க வச்சிருக்காங்க. அந்த இலக்குல பெண்களோட பங்களிப்ப அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான், பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் பேங்கோட சப்போர்ட் மூலியமா தான் நம்ம பண்றோம். ஓகேங்களா? வேர்ல்ட் பேங்கோட சப்போர்ட் கிட்டத்தட்ட $150 மில்லியன் வந்து வேர்ல்ட் பேங்க் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. சோ இந்த திட்டத்துக்கு கீழ 3 முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. ஓவர்வியூ அப்படின்னு சொல்லலாம். எம்ப்ளாய், எனேபிள் அண்ட் எம்பவர் இந்த 3 வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலைவாய்ப்பு, ஆதரவு மற்றும் அதிகாரம் அப்படிங்கிற இந்த ஒரு 3 வார்த்தைகள். ஓகேங்களா? என்னென்ன வார்த்தைகள்? வேலைவாய்ப்பு, ஆதரவு, அதிகாரம் அப்படிங்கிறது. எம்ப்ளாய், எனேபிள் அண்ட் எம்பவர். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நான் முதல்வன் அப்படிங்கிற இந்த திட்டம் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? நான் முதல்வன் கீழ பல பல ஸ்கில் ட்ரெய்னிங்க வந்து குடுக்குறாங்க. அ ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து குடுக்குறாங்க. யுபிஎஸ்சி ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. மத்திய அரசாங்க தேர்வுகளுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. இந்த மாரி பல விஷயங்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அததான் இங்க பார்க்க போறோம் நம்ப. ஸ்கில் ட்ரெய்னிங் எல்லாம் குடுக்குறாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கான சப்போர்ட்ட வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி, இடையில டூ யூ நோ கன்டென்ட் என்னன்னா, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மென்ட் மிஷன் அப்படிங்கிற பேர்ல 2009லேருந்து செயல்பட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறமா 2013ல கம்பெனிஸ் ஆக்ட் கீழ இத ஒரு கார்ப்பரேஷனா மாத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது கல்லூரி கனவு அப்படிங்கிற திட்டம். ஸோ கல்லூரி கனவு அப்படிங்கிற நான் முதல்வனுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தான். சரிங்களா? ஸோ கல்லூரி கனவு திட்டத்துக்கு கீழ என்ன பண்றாங்கன்னா, 12த் முடிச்ச ஆட்கள கூப்ட்டு அவங்களுக்கு அடுத்தது கரியர் கைடன்ஸ் வந்து குடுக்குறாங்க. என்ன கோர்ஸ் படிக்கலாம்? எது எடுத்தா நல்ல வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? அந்த மாரியான விஷயங்கள சொல்றது தான் இந்த கல்லூரி கனவு அப்படிங்கிற திட்டம். அடுத்தது உயர்வுக்கு படி. ஓகேங்களா? உயர்வுக்கு படி அப்படிங்கிறதும் நான் முதல்வனுக்கு கீழ இருக்கக்கூடியது தான். பேரே பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் உயர்வுக்கு படி அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தோட பேரு. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12த் முடிச்சதுக்கு அப்புறமா எஜுகேஷன்ல இருந்து டிராப் ஆவாங்க நெறைய பேர். ஓகேங்களா? சோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு கவுன்சிலிங் குடுத்து, இந்த மாரி படிங்க அப்படிங்கிறத ஒரு அட்ரஸ் பண்றது தான் இந்த நான் முதல்வன் உயர்வுக்கு படி அப்படிங்கிற திட்டம். ஓகேங்களா? அடுத்தது நிரல் திருவிழா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நிரல் திருவிழா 1.0 அப்படிங்கிறது 2023ல கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னோவேஷன புரமோட் பண்றதுக்காக. சரிங்களா? அடுத்தது, நான் நன்னீர் நண்பன் புரோகிராம் அப்படிங்கிறது. நல் ஜல் மித்ரா புரோகிராம். நன்னீர் நண்பன் புரோகிராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ரூரல் ஏரியாஸ்ல லோக்கல் பீப்பிள்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஸ்கில் ட்ரெய்னிங் குடுத்து, அந்த ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரிப்பேர் வொர்க், மெயின்டனன்ஸ் வொர்க் எல்லாம் சொல்லிக் குடுக்கிறது தான் இந்த நன்னீர் நண்பன் அப்படிங்கிற இந்த புரோகிராம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த டிபார்ட்மென்ட்க்கு கீழ வரக்கூடிய முக்கியமான திட்டங்கள். சரிங்களா? சின்ன பாலிசி நோட் தான் நமக்கு முக்கியமான விஷயங்கள் தேர்வுக்கு தேவையான அடிப்படையில தான் நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? கடைசியா கன்க்ளூஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ்ல தமிழ்நாட்டோட பெர்ஃபார்மன்ஸ வந்து சொல்லியிருப்பாங்க. 78 தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸ். நேஷனல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 71. அது மட்டும் இல்லாம நம்ம கோல்ட் நம்பர் 7ல அச்சீவர் அப்படிங்கிற கேட்டகரில இருந்திருப்போம். ஓகேங்களா? கோல்ட் நம்பர் 5, 14ல வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரில இருந்திருப்போம். மீதி இருக்கக்கூடிய ஒரு 13 கோல்ட்ல ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிற கேட்டகரில இருந்திருப்போம். அதே மாரி நம்ம பாவர்ட்டி அந்த ரேஷியோவையும் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். 1.43ன்னு இருக்கு தமிழ்நாடோட பாவர்ட்டி ரேஷியோ. ஆனா இந்தியாவோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 11.28 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள தான் நமக்கு குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சோசியல் புரோகிரஸ் இண்டெக்ஸ் 2022ல எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் அவங்க தான் வந்து வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா? கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழ இருக்கக்கூடிய எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதுல தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஸ்டேட்டா வந்திருப்பாங்க. சோசியல் புரோகிரஸ் இண்டெக்ஸ்ல நம்பர் 1 ஸ்டேட் யாருன்னா நம்ப. ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 63.33 சரிங்களா? ஸோ இந்த மாரி முக்கியமான அம்சங்கள மட்டும் எடுத்து தனியா பிக் பண்ணி பார்த்துக்கிட்டாலே போதும். சரியா? ஸோ நன்றி.